வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து நிறைய பேர் கடைக்கு போய்ட்டு கேக் வாங்கி வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவீங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஸ்டைலில் கேக் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கேக்கில் எல்லாருக்கும் பிடிச்ச கப் கேக். இதோட சாக்லேட் கேக். இன்னொரு சிம்பிளான ஒரு ஈஸி கேக், அதாவது பனானா கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கப் கேக்குக்கு தேவையான பொருட்கள்: மில்க் மேட் 200 கிராம், மைதா 120 கிராம், பட்டர் 150 கிராம், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பால் 100 ml. கப் கேக் கார்னிஷ்க்கு தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராம், டார்க் சாக்லேட் 200 கிராம், சாக்லேட் மன்ச்சீஸ் கார்னிஷ்க்கு தேவையான அளவு, க்ரீம் பிஸ்கட் தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். கப் கேக் பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த 3 ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இந்த 3த்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஒரு கேக் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, சுகர் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி சுகர் யூஸ் பண்ணாமல் இந்த மில்க் மேட் வச்சு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு இந்த மெல்டட் பட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸ், பால். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணும். அதாவது பர்டிகுலர் பாருங்கள், இந்த பட்டரும் பாலும் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படின்னா வீட்டில் இருக்க விஸ்க் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மைதாவை இதில் போட்டுறோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பட்டர், பால், அதுக்கப்புறம் மைதா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் லம்ப்ஸோடு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் ஆகலைன்னா அந்த டைமில் நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணலாம். விஸ்க் வச்சு யூஸ் பண்ணும்போது லம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்பராக பேட்டர் கிடச்சிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக பேட்டர் வந்துருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் எப்படி கப் கேக்கிங் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மோல்டு, நான் யூஸ் பண்ணுற சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மோல்டு கிடைக்கலன்னா நீங்கள் பேப்பர் கப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கப் கேக் குக் பண்ணி முடித்த பிறகு ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறோம். இந்த கப்பில் எந்த அளவுக்கு பேட்டர் போடணும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 75 to 80% அளவுக்கு நீங்கள் பேட்டர் போடணும். அந்த கப்பு ஃபுல்லாக பேட்டர் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக குக் பண்ணி முடித்த பிறகு அந்த கப் கேக் ரொம்ப வெளியே வந்துடும். அதே டைமில் பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டாக ஒரு 75 to 80% போடணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க அவனை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணோம். ப்ரீ ஹீட் பண்ணும்போது கரெக்டாக 10 நிமிஷம் டைம் செட் பண்ணுங்கள். 160 டிகிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணி முடித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கப் கேக் பேட்டரை டேரெக்டாக உள்ளே வச்சுட்டு திருப்பி 160 டிகிரி 25லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான கப் கேக் ரெடி. இப்போ பாருங்கள், வெளியே எடுத்து காமிக்கிறேன். சூப்பரான ஸ்டைலில் ஒரு சாஃப்டான கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் டீமோல்ட் பண்ணுறது உடனே பண்ணக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கு பிறகு டீமோல்ட் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, சம்டைம் வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கப் கேக். அதனால தான் சூடு ஆறின பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மெதுன்னு நல்லா சூப்பரான கப் கேக் ரெடி.
இப்போ ரெடியான கப் கேக்கை அழகாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பராக கார்னிஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சாக்லேட்டை மேலே எப்படி கார்னிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராமுக்கு 200 கிராம் சாக்லேட் போட்டிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் சாஸ் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ராப்பரான ரேஷியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் பாயில் பண்ணுற டைமில். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை இதில் போடுறோம். இந்த டார்க் சாக்லேட் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணுவோம். ஏங்கிட்டனா அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டைலில் பண்ணும்போது நீங்கள் இதை வடிகட்ட வேண்டியதில்லை. சில பேர் வந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு இந்த சாக்லேட்டை ஸ்டைனில் போட்டு வடிகட்டுவாங்க. ஏங்கன்னா ஸ்மூத்தாக வரதுக்காக. ஆனால் நம்ம பண்ணப்போது ஒரு பேசிக் கார்னிஷ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுதுன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டில் வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஒரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்க ஸ்டீல் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அகலமான தட்டு நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் கேட்டோன்னா, இந்த சாக்லேட் சாஸ் கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் நாசல் போட்டு அந்த சாக்லேட் சாஸ் இதில் போட்டு அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிங்க. ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் கார்னிஷ் பண்ண வேண்டியதுனால. இதுக்கப்புறம் க்ரீம் பிஸ்கட். இந்த க்ரீம் பிஸ்கட்டை 1/2 பிரித்து அப்படி மேலே வைங்க. இதுக்கப்புறம் அந்த சாக்லேட் மஞ்சஸ், அதுக்கப்புறம் கண் நடுப்பகுதியில் இந்த மாதிரி 2 புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். சாக்லேட் கேக் தேவையான பொருட்கள்: டார்க் சாக்லேட் 300 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 150 ml, பால் 1 கப்பு, சர்க்கரை 250 கிராம், மைதா 150 கிராம், பேக்கிங் சோடா 5 கிராம், கொக்கோ பவுடர் 25 கிராம், வெனிலா எசன்ஸ் 5 ml, வினிகர் 5 ml, ஆயில் 80 ml, விப்பிங் க்ரீம் 250 ml. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மிக்சிங் வந்து 2 விதமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதாவது மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், இந்த 3த்தையும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, அந்த பேக்கிங் பவுடர் அந்த ஃப்ளாரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைனா குக் பண்ணி எடுக்கும்போது அந்த கேக் ஸ்பாஞ்ச் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பால் ஊற்றின பிறகு சுகர் போட்டிருக்கேன். இந்த சுகரும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது விஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணுங்கள். சுகரை கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு தன்மை கரெக்டாக தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சுகரும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எசன்ஸும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் போட்ட பிறகு இதில் வினிகர் ஆட் பண்ணுறோம். வினிகர் வந்து எடுத்த உடனே பாலில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்ல் ஆகிடும். அதனால தான் இந்த மைதா, கொக்கோ பவுடர்லாம் போட்ட பிறகு வினிகர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இந்த ஆயிலும் கடைசியாக யூஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே ஆயில் பாலோட போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக வந்து ஆயில் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கேக் மோடில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மைதாவை டஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பட்டர் ஷீட் பேப்பரை மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டர் இதில் ஊற்றி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த கேக் பேட்டர் ஊற்றின பிறகு லைட்டாக ஷேக் பண்ணணும். அப்போ தான் பபுள்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்த கேக் பேட்டர் ஈவனாக ப்ளேஸ் ஆகும். இதுக்கு பிறகு எப்படி குக் பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி அகலமான ஒரு கடாயில் உப்பு போடுங்க. உப்பு போட்ட பிறகு நடுவில் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். எதுக்காக சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து அப்படியே இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சு ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த கேக் குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சு கரெக்டாக குக் பண்ணுங்கள். அவன் அப்படிலாம் ஓடிஜியில் குக் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸ் அதுக்கு முன்னாடி அந்த அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடணும். அதே டைமில் 35 நிமிஷம் நீங்கள் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கேக் ரெடி. இப்போ பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான கேக்கை நம்ம என்ன பண்ணுறோம்னா, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. சூடு ஆறின பிறகு டீமோல் பண்ணுறோம்.
பண்ணுறோம். சூடோட டீமோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த கேக் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு டீமோல்ட் பண்ணி பின்பகுதி உள்ள அந்த பேப்பரை எடுத்துகிறோம். எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வச்சுருங்க. அடுத்தது சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம். அதனால ஒரு அகலமான ஒரு பாத்திரம், அதில் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலோ இல்லை ஒரு ஸ்டீல் பவுலோ வைக்கலாம். வச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க அந்த சாக்லேட், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மெல்ட் ஆகும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஃபிள் ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு விப்பிங் க்ரீம், அதாவது கேக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுறது நான் டைரி விப்பிங் க்ரீம். எதுக்காக பர்டிகுலர் நான் டைரி க்ரீம் சொல்கிறேன் கேட்டேன்னா, இந்த க்ரீமை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் ட்ரஃபில் வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது அந்த பேஸ் ரெடி ஆகிடுச்சு, அதாவது அந்த சாக்லேட் ட்ரஃபில் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கேக் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் இருக்குது பார்த்தீங்களா, மேல் பகுதியை ஷேவ் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா ட்ரையாக இருக்கும். அதுக்கு பிறகு ஈவனாக 3 ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துகிறோம். எப்படி ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் கட் பண்ணிங்களோ அது மாதிரி இன்னொரு நடுப்பகுதியும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா 3 பகுதி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா சுகர் சிரப் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணுறோம். எதுக்காக இந்த சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் ட்ரை ஆகாமல் அந்த மாய்ஸ்டரோடு இருக்கும். அதனால தான் சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். இதுக்கப்புறம் அந்த ட்ரஃபில் எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் லேயர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பியும் சுகர் வாட்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி விப்பிங் க்ரீம், அதே மாதிரி தேர்ட் லேயர். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 2 3 3 லேயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இந்த 3 லேயர் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சைடில் அந்த க்ரீம் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது அந்த ட்ரஃபில் எடுத்து ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு ஈவனாக எல்லா பகுதியும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கரெக்டாக செட் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ட்ரஃபில் எடுத்து நம்ம ஊற்றுறோம். ஊற்றும் போது கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்க பாருங்கள். லைட்டாக வார்ம் பண்ணினா உங்களுக்கு அந்த ப்ராப்பரான டெக்ஸ்சர் வந்துடும். அதாவது சாக்லேட் சாஸ் நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்களே அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே அந்த சாக்லேட் சாஸ் ஊற்றி ஃபினிஷிங் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கார்னிஷும் பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட் ட்ரஃபில் எடுத்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு அழகாக எழுதி ஹாப்பி பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, அப்படின்னா ஹாப்பி கிறிஸ்மஸ், இந்த மாதிரி அழகாக ரைட்டிங் எழுதி உங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு அழகாக சூப்பராக நீங்கள் கேக் ரெடி பண்ணலாம். இது தொடர்ந்து ஒரு அருமையான பனானா கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பனானா கேக் தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 180 கிராம், நாட்டு சர்க்கரை 150 கிராம், மைதா 180 கிராம், முட்டை 3 நம்பர், தயிர் 50 ml, மில்க் மேட் 50 ml, பேக்கிங் சோடா 5 கிராம், சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஆயில் 100 ml. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பனானா, அதாவது இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, நல்ல பழுத்த பழம் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணோம். நார்மலாக இந்த மாதிரி பழுத்த பழத்தை வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அவுட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பழத்தை வச்சு இந்த மாதிரி அருமையாக கேக் பண்ணலாம். இப்போ இந்த பழுத்த பழத்தோட இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த பழமும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிங்களோ அந்த சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அந்த நாட்டு சர்க்கரையும் பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் வீட்டில் பஞ்சாமிர்தம்லாம் சாப்பிட்ருப்பீங்கள்ல, அந்த மாதிரி டெக்ஸ்டில் வந்திருக்கணும். இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் முட்டை, நம்மக்கிட்ட இருக்க இந்த 3 முட்டையை ஒன்றா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு அந்த வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, இந்த முட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரையாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மேடு. இந்த மில்க் மேடு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். அதே டைமில் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த மாய்ஸ்டர் சொல்லுவாங்கள்ல, அதனால தான் இந்த மில்க் மேடு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸ். தயிர் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் புளிச்ச தயிர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த தயிரும் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது நல்லா பீட் பண்ண சொல்கிறேன். பீட் பண்ணி முடித்த பிறகு ரெண்டாவது ஸ்டேஜ், அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த ட்ரை ஃப்ளவர் இருக்குல்ல, அதாவது மைதா,
சின்னமன் பவுடர் கண்டிப்பாக பனானா கேக் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் சின்னமன் பவுடர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்களேன், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். இந்த பேக்கிங் சோடா, மைதா, சின்னமன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது. அந்த பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த பேட்டரில் போட்டுக்கணும். அதாவது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை, நாட்டு சக்கரை, பட்டர் போட்டுருக்கோம்ல, அதோட நல்லா மிக்ஸ் பண்ணுறது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, அந்த பேக்கிங் சோடா வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகலாம், கேக் குக் பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்டர் கொடுக்காது. அதனால தான் ரெண்டாக பிரித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்க்குறோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த எண்ணெய் கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பட்டர் யூஸ் பண்ணாமல் சொல்லி கேட்பாங்க நிறைய பேர். பட்டர் வேண்டாம், இந்த ரெசிபிக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலர் ரீஃபண்ட் ஆயில். இப்போ எண்ணெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பீட் பண்ணால் அந்த மைதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைதா ரொம்ப பீட் பண்ண உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தான் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் மோடில் எடுத்துங்க. இந்த கேக் மோடில் கொஞ்சம் ஆயில் அப்படிலாம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மைதாவை டெஸ்ட் பண்ணுறோம். அந்த மைதா டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் பட்டர் ஷுகர் வைங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேட்டரை இதில் ஊற்றுறது அளவு எனக்குன்னா அதில் பாதி அளவு அப்படின்னா 60% ஊற்றலாம். அப்போ தான் குக் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக குவான்டிட்டி ஃபுல்லாக வரும். அதனால தான் 50% அப்படின்னா 60% பேட்டர் ஊற்றணும்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் குக் பண்ணுற மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஈஸி ஸ்டைல், அது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தால் சொல்கிறேன். இந்த மாதிரி அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கங்க, அதில் உப்பு போடுங்க, உள்ளே ஒரு பேஸ் வைங்க. அந்த பேஸ் வச்ச பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை அப்படி எடுத்து உள்ளே வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கேக் கரெக்டாக வரும். இதுக்கு பிறகு அந்த பேட்டரை அப்படி உள்ளே வைக்கிறோமா, வச்ச பிறகு மூடி போட்டு 35லேருந்து 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். இதே வேகாமல் இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் பேட்டர் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறும். அதனால் கரெக்டான குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சி எடுத்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணி பாருங்கள், அந்த கேக் வெந்திருக்கா இல்லையா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக வெந்துருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி அந்த கேக்கை அழகாக ஸ்லைஸ் பண்ணி இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு ஜாலியாக கொண்டாடுங்க.